சிறப்பை சேர்ப்பது இலக்கணமாக இருக்கு. அலங்கார் அணி இலக்கணம். ஸோ இப்போ இதுல அனுப்ராஸ் அலங்கார் அப்படின்ற அந்த அனுப்ராஸ் அலங்கார் அப்படின்னா எதுகை முனையா நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் அனுப்ராஸ் அலங்கார். அனுப்ராஸ் அலங்கார் அப்படின்றது ஒரு சப்த அலங்கார். அலங்கார்லேயே வந்து சப்த அலங்கார், அர்த்த அலங்கார், உபய அலங்கார் அது இருக்கு. அதுவும் இதுலயே இருக்கு. நம்ம பார்க்கலாம். சப்த அலங்கார்னா என்ன, அர்த்த அலங்கார்னா என்னன்னு. அதுல அந்த 3 வகையில வந்து இது சப்த அலங்கார். சப்த அலங்கார்னா ஒரு வார்த்தைகளின் மூலியமாக அந்த விஷயத்துக்கு அழகு சேர்ப்பது. ஓகேவா? अलंकार का परिचय இந்த अलंकार का परिचय अलंकार की परिभाषा अलंकार के प्रकार இது எல்லாமே வந்து இந்த அலங்கார்ல வர எல்லா क्वेश्चंसக்குமே வந்து சேம் இந்த மூணும் ஒரே இதுதான். அதனால இனி அடுத்தடுத்து வர்ற இதுல வந்து நான் அந்த பர்టిక్యులர் அலங்காருக்கான பரிபாஷா அதனுடைய விளக்கம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். சோ இதுல தான் வந்து